என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் என ஒவ்வொரு அசைவும் தெரியும். எவ்வளவு அடிச்சாலும் வலிச்சதில்லை, நின்ன இடத்துல இருந்து ஓடினதில்லை. மகர ராசிக்காரர்கள் நேர்மையின் மறுவடிவங்கள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அடடமழடா அடமழடா. 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாருன்னா வேற என்ன வேணும்? அடைமழை பெறுகிறது, அடைமழை பெய்ய போகிறது. ஃபாரின் போறீங்க நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தருக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது சொல்லுங்க? அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நேரா ஸ்ட்ரைட்டா ஆஸ்திரேலியா. அவனுக்கு வீடியோ கால் தான் பண்ணும். திஸ் இஸ் ஆஸ்திரேலியா. பார்த்தீங்கன்னா ஒரே பனிலாம் ஒரே கொட்டுது, அந்த மாதிரிலாம் சொல்லணும். வெறுப்பாய் அதை பார்த்து போட்டோம். அந்த மாதிரி தான் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டு யோகம். என்ன நம்ம சுந்தரேசனுக்கா ஃபாரின் சான்ஸ் கிடைச்சிருக்கு? ஆமாம், நான் கேட்டது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையாடா, வெளிநாட்டுக்காரனுக்கு கேட்டுச்சுடா. அந்த மாதிரி 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான். அப்போ 7ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையா 11 பார்க்கிறார். 11ங்கிறது என்ன? லாபஸ்தானம்.